தானியேல் 3வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். விக்கிரகத்தை சேவிக்காததினால் வந்த இக்கட்டிலிருந்து விடுதலை. விக்கிரகத்தை சேவிக்காததினால் வந்த இக்கட்டிலிருந்து விடுதலை. 3 வாலிபர்கள் எரிகிற அக்கினி சூளை நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஏன் எரிகிற அக்கினிக்குள் அவர்கள் போடப்பட்டார்கள்? இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். ஆனால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து எருசலேமின் மேல் படையெடுத்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அங்கிருந்த அநேகரை அடிமைகளாக பிடித்து கொண்டு போனான். அதில் அநேக வாலிபர்களை, நல்ல ஞானமுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, அழகுள்ள அநேக வாலிபர்களை அவன் தன்னுடைய அரண்மனையிலே சேவிப்பதற்கு, தனக்கு கீழாக பணி செய்வதற்கும், தன்னுடைய தேசத்தை கட்டமைப்பதற்கும் பயன்படுத்தும்படிக்கு கொண்டு போனான். அதான் அந்த வாலிபர்களில் இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். ஒரு நாள் நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை உண்டு பண்ணி அதை ஒரு இடத்துல நிறுத்தி அதை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள். குறிப்பாக சில இசை கருவிகளை மீட்கும் பொழுது அதற்கு முன்பாக எல்லாருமே வணங்குகிறார்கள். இந்த 3 வாலிபர்களும் அதற்கு முன்பாக போய் அவர்கள் வணங்கவில்லை, கீழே போய் விழுந்து வணங்கவில்லை. ஏன் வணங்கவில்லை? அவர்கள் மெய் தேவனை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள். அதனால் வேத சத்தியத்தை அறிந்த அவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம், பார்ப்போம் என்று சொல்லி தைரியமாக நின்றார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த 3 வாலிபர்களையும் எரிகிற தீக்குள்ளாக தூக்கி போட சொல்லுகிறார். பலத்த ஒரு நெருக்கத்துக்குள் போகிறார்கள், இக்கட்டான நிலைக்குள் போகிறார்கள். ஆனால் தீ வந்து அவங்களை ஒன்றுமே செய்யலை. அங்கே தேவன் வந்து உலாவி அவர்களை பாதுகாக்கிறார். வெளியே ஒரு சேதமும் இல்லாமல் வருகிறாங்க. ஆனால் ஒரு இக்கட்டுக்குள்ளே போனாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சத்துரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கூட, ஆண்டவரை அறிந்தவர்களை கூட இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் கொண்டு வர விரும்புவான். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே அப்படி அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் அவருக்குன்னே பிரிக்கிறார். அவர்கள் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சத்துருவாகிய பிசாசு ஏதாவது ஒரு ரூபத்திலே அவர்களை இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போவதற்கு முயற்சிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், சிலரெல்லாம் ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து சபைகளில், ஆவிக்குரிய சபைகளில் ஆராதிப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை அறிந்த அவர்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு இந்த மாதிரி ஆட்களோடு கூட ஐக்கியம் வைத்து அப்படியே உள்ள போயிடுவாங்க. எத்தனை பேர் அப்படி போய் பாடுகளுக்குள்ளே இருக்காங்க தெரியுமா? சில காரியம் அதிகாரத்தில் வழியாக கிரியை செய்யும். சில நமக்கு தெரியாது, சில இச்சைகள், சில ஆசபாசகங்கள் உண்டாக்கி சில திருமண காரியங்கள் அதன் வழியாக எல்லாம் கொண்டு போய்விடும். பாருங்கள், பைபிளை நீங்கள் வாசிக்கும்போது யாத்திராகமம் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசித்து பார்த்தால் 3, 4, 5 என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து
என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கட்டளையாக சீனாய் மலையிலே மோசே இடத்தில் ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். இதை நீ ஜனங்களுக்கு போதிக்கணும், அந்த ஜனங்களுக்கு போதிக்கணும்னு சொல்றார். எந்த ஒரு விக்கிரகத்தையும் சொரூபத்தை நீங்கள் உண்டாக்கிடும் கூடாது, வணங்கக்கூடாது. கர்த்தரை அறிந்த ஜனத்திற்கு சொல்லும்படிக்கு சொல்லுகிறார் தேவன். நீங்கள் உபாகமம் 7வது அதிகாரத்துக்கு வருவீர்னு சொன்னால், உபாகமம் 7வது அதிகாரத்திலே 1 முதல் 15 வசனங்கள் வரையில் நான் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் பாருங்க, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபியூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தங்கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும். கவனமாக கேளுங்க, உன் குமாரத்திகளை. இது யாருக்கு சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு போகும்போது சொல்றாரு. அந்த கானான் தேசத்தில் போகும்போது அங்கே என்னென்ன நீங்கள் செய்யணும், அந்த ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு அழகா சொல்றார். உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. அது சொல்லாரு, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இன்னைக்கு எப்படி நிறைய பேர் அங்கிருந்து எடுப்பாங்க, இங்கிருந்து கொடுப்பாங்க. தேவன் அறிஞ்ச ஜனம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்கிட்ட அதான் அங்கே போய் உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது, இங்கிருந்து அங்கேயும் கொடுக்கக்கூடாது. கேட்குதா உங்களுக்கு? நான் சொல்லுங்க, விளக்குறேன், கேட்குதா? அங்கிருந்து இங்கேயும் எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களை அந்நிய தேவர்களை சேவிக்கும்படிக்கு செய்வார்கள். அதுல எல்லாம் என்ன தப்பு இருக்குதுன்னு கொண்டு போயிடுவாங்க. ஏதாவது இடத்துல கொண்டு நிறுத்துவாங்க, உங்களை நிறுத்தினா ஆகுவாங்க. அடுத்த வசனத்தில் பாருங்களேன், நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரங்களை அக்னியில் எரித்து போட வேண்டும். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்ம யார் ஆண்டவருக்கு? பக்கத்து கைப்பிடி சொல்லுங்கல்ல, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம். நீங்க எனக்கு பரிசுத்த ஜனம். அதனால சொல்றாரு, பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு பார்க்க, நல்ல கவனமா பாரு, தமக்கு சொந்தமா இருக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, என்னுடைய ஜனம் பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு பரிசு. அதனால இந்த பூமியில் இருக்கிற பூச்சரணம், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படிக்கு. உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்? அவருக்கு. அதனால அது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். போன வாரம் தான் நம்ம செய்தி கேட்டோம், சபை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்னு சொன்னார். அதனால தெரிந்து கொண்டார். கவனமா கேளுங்க, அடுத்த வசனத்துல, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி நீங்கள் சகல ஜனங்களும் கொஞ்சமா இருந்தீர்கள். நீங்க நிறைய பெரிய கூட்டம் உங்க மேல அன்பு வைக்கல. ஆவிக்குரிய எங்க தேசத்துல பெரிய கூட்டமா? மைனாரிட்டி. நம்ம எல்லாம் மெஜாரிட்டி கிடையாது ஆவிக்குரியவர்கள். அந்த யாரை நேசிக்கிறாரு? பூச்சக்கரத்தில் இருக்கிற பெரிய கூட்டம் உங்களை தான் நேசிக்கல. நீங்க சின்ன கூட்டம், திரட்சி கிட்ட தான் இது பண்ணல. நான் உங்களை சின்ன கூட்டம் தான் நான் நேசித்தேன் சொல்லாரு. சொல்லாரு, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அந்த ராஜாவான பார்வோன் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தன்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர்
1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதீட்சமாய் பதிலளிப்பார்னு அறிய கடவாய். பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்லியாருங்க, அவரை பகைச்சா பிரதீட்சமா பதிலளிப்பாராம், அவர்கள் அழிப்பாராம், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதீட்சமாய் பதிலளிப்பார்னு அறிய கடவாய். அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளை நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு, இப்ப அடுத்து வாராரு, அங்கண்டு இங்கே இருக்கக்கூடாது, இங்கண்டு அழகு இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் ஜனத்துல தான் ஈசாக்கு பெண் எடுக்கன்னு சொன்னார். ஜாதியை பத்தி நான் பேசல, ரட்சிக்கப்பட்ட வச்சு பேசுறேன். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துடன் சேரணும். அதனால சொல்ல, அப்படியெல்லாம் நீ இருந்து என் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தேன்னா என்ன சொல்லாரு பாருங்க, நீ கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுதே உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காய் காத்து உன்மேல் அன்பு வைத்து, அப்ப என்ன செய்வார், நம்மள அன்பு நேசிப்பாராம், உன்னை ஆசீர்வதித்து, நீ அப்படி இருந்து ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, எங்க இருக்குது பாருங்க, அப்பதான் பெருக பண்ணுவார். பெருக பண்ணி குருவம். கண்ணாட்களில் நான் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஆட்டோ ஓட்டிட்டு போகிறான். அப்போது திடீர்னு காரில் இருந்த என் பிள்ளைங்களும், அப்பா இந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டிட்டு போகிறாங்கன்னு சொன்னான். ஏய், வேற யாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னேன். அப்புறம் நான் காரில் இறங்கும்போது அந்த கார் தாண்டி அந்த ஆட்டோ போகுது, பார்த்தேன். எனக்கு 3-4 நாள் ஒன்றுமே ஓடலை. ஏன்னா செய்கிற தொழில் தாரான ஓடலை. நான் சின்ன வயசில் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் அந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்துருக்கேன். எத்தனையோ வாகனம், எத்தனை பேருக்கு சாப்பாடு, எத்தனையோ வேலைக்காரங்க. இப்போ அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாக என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் அப்படின்னா ஒரு 15 வயது, அந்த 14-15, இப்போ எவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு இந்த வயசு கணக்கு பண்ணியிருக்கு, அதில் வேண்டாம். சரி, அது அங்கே உள்ள போன நீங்களே கணக்கு பண்ணுங்க. இப்போ அடுத்த தலைமுறை எப்படி இருந்திருக்கணும், தாவீதுடைய சிங்காசனத்தில் சாலமோன் வந்தான் சொல்லாரு. அந்த சிங்காசனத்தை தான் சொல்ல உடன்படிக்கை போனாருன்னு சொன்னேன், அதை ஸ்தாபிப்பேன் நிரந்தரமா. இப்போ அந்த சந்ததி என்னெல்லாமோ பண்ணி எல்லாம் கீழே போய் ஆட்டோ ஓட்டணும். எனக்கு அது சகிக்கவே முடியலை. என்னெல்லாம் நேசிக்கிற பிள்ளைங்க தான் அவங்க. எனக்கு தூக்கம் வரல 2-3 நாளாக. உண்மையை நான் சொல்கிறேன், தூக்கம் அவங்க கெட்டு போன நான் சந்தோஷப்படலை, வேதனைப்பட ஆரம்பித்தேன். அப்போ அந்த அளவுக்கு அவங்க எங்கே கீழே வந்திருக்காங்க. காரணம் இதுதான். இது இந்த பைபிள் படி நம்ம பெருக பண்ண வேண்டாம். சிலர் இன்னைக்குள்ளதை பார்த்து அங்கண்டு இங்கே எடுத்து இங்கண்டு ஒரே கழிப்பு தான். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம லவ் பண்ணுனா, நேசித்த அன்பு வச்சாதான் நம்ம குடும்பங்கள் பெருகும். பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், குறுக பண்ணுகிறவரும் கர்த்தர். அதைத்தான் அன்னாள் கர்த்தர் துதிக்கும்போது சொல்றார், அவர் ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். இது நீங்களும் நானும் அறியணும். மாம்சத்தில் இருக்கிறதில்ல, நம்ம இன்னைக்குள்ளதை மட்டும் பார்க்கிறோம், இப்ப மட்டும் பார்க்கிறோம். ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு பார்க்கிறவர். அதுக்குதான் இந்த கண்டிஷன்ஸை போடுறாரு. என் ஜனமே, நீ ஜனத்தில் பெருத்த ஜனம் என்று நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ சின்ன ஜனம், ஆனா உன்னை எனக்கு சொந்த ஜனமா தெரிந்து கொண்டேன். நீ பெரிய ஆளுன்னோ பெரிய கூட்டத்தை நான் ஒன்னு தெரிஞ்சு கொண்டு ஒன்னதான் பெருக பண்ண போறேன். ஆனா நீ என்னுடைய வார்த்தையின்படி நடக்கணும். அதுக்கு தான் சர்ச், அதுக்கு தான் சபை. மோசேனுக்கு அதுதான் தலைவனா வச்சு சீனாய் மலையில கூப்பிட்டு வார்த்தையை கொடுத்து பேச வைக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நேசிக்கிற மக்களை நடத்துவதற்கு தலைவர்களை எழுப்பி ஆண்டு சத்தியத்தை சொல்லி வசனத்தின் விளக்கத்தை போதிப்பார். நம்ம படிக்கிற மாதிரி இல்லை. இது இப்ப நம்ம படிச்சா இவ்வளவு புரியாது. நான் விளக்குறனால உங்களுக்கு புரியுது, சிலருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள போனவங்களுக்கு கோபம் வரும், மற்றவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். உணர்ந்தா நம்ம தப்புன்னு தோணும்.
நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தர் அனுகூலம் உண்டாக்காம யாருமே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றேன். உசியா பலப்படும் மட்டும் அனுகூலம் உண்டாச்சுது. கர்த்தர் அனுகூலப்படுத்தினார். தாவீது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனுக்கு விருத்தி அடைகிற வழியை திறந்து கொடுத்தார். அதனால ஆண்டவர் அரைஞ்சிட்டீங்க, இனி நாய் கக்குறது தின்ன போகக்கூடாது. என்ன வரட்டும், நிர்பந்தம் வரும். நிர்பந்தத்திலையும் அடக்குவாங்க, அன்பிலையும் அடக்குவாங்க. நிர்பந்தமும் வரும், இதை செய்யணும் உன்னை ஊரை விட்டு விரட்டுன்னு சொல்லுவாங்க, இதை வணங்கலைன்னா. அன்பிலையும் கொண்டு போ. இதுல என்ன இருக்குது, வா எல்லாரும் செய்யாததா? நோ. உறுதி, உறுதி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அர்ப்பணிப்பும் உறுதியும் வைராக்கியம் இருக்குதுல்ல. சரி, இப்ப பாருங்க, ஆசிரியத்தில் வருவோம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கூட தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும், அப்படின்னா பிள்ளைகளை, உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையிலையும் ஆசீர்வதிப்பார். இப்ப சொல், சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்க. இப்ப நம்ம வாக்குத்தத்தம் இது மட்டும் எடுத்து பேசலாம். சகல ஜனங்களை பார்க்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அந்த கண்டிஷன் எவ்வளவு இருக்கு அங்க இருந்து வரும்போது. நீ இப்படி வாழ்ந்தேன்னா, அங்க கொடுக்காம அங்க இங்க ஒன்று எடுக்காம நீ கரெக்டா வாழ்ந்தேன்னா, நீ சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்த சொல்ல இன்னும் நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. வாக்குத்தத்தம் கவனமா கேளுங்க. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பது இல்லை. பார்த்தீங்களா, மலடிருப்பதில்லை அப்படின்னா மிருக ஜீவனும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை. இது எதனால வருது? இங்க இதுக்கு தெளிவு இருக்குது இல்ல. இதெல்லாம் முன்னோர்களுடைய காரியங்கள். அதனால சில வழிகளை க்ளோஸ் பண்றாரு. மலடிருப்பதில்லை. அடுத்ததாக, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்கள் ஒன்று உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேல அவைகளை வர பண்ணுவார். அவ்வளவு பெரிய வாக்கு தத்தம். இங்கண்டு அங்க கொடுக்காமலும் அங்கண்டு இங்க கொடுக்காமலும் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனத்தை கை கொண்டு அவர் நம்ம மேல அன்பு வைக்கத்தக்கதா வாழ்ந்தா மட்டும் போதும், இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ கானானுக்கு போவ, அங்க போய் உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது. நான் உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நீ செழிப்புக்குள்ள போவ, ஆனா அங்க போனோடனே எல்லாம் மறந்துடும். உனக்கு படிப்பு வந்தவுடனே, வேலை வந்தவுடனே, அழகு வந்தவுடனே நீ எல்லாம் மறப்ப. கொடுத்து வாங்கி அழியாத அப்படின்னு சொல்றாரு. வரும் இதெல்லாம் தாக்குதல். இந்த மாதிரி போறவங்களுக்கு ஃபேமிலியில இந்த மாதிரி ஆசீர்வாதம் இருக்காது. எங்கேயாவது போய் லாக் ஆகும். சரி, இப்ப இருக்கட்டும். ஒன்றாஜர்கள் புஸ்தகத்துக்கு வாருங்க. 11வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோபாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு தெரியும் இல்ல, கொஞ்ச நாள் தாண்டும் போது உங்களை எங்கேயாவது கொண்டு குழியில போடுவாங்க. விக்கிர ஆராதனை சம்பந்தமான குறி கேட்குது, நாள் பார்ப்பது, மந்திராதத்துக்கு போறது, இதெல்லாம் அதோட தொடர்புடையவைகள். எங்கேயாவது கொண்டு உங்களை லாக் பண்ணுவாங்க, அதுக்குள்ள கொண்டு போவாங்க. அதான் சொல்றாரு. ஆனா சாலமோன் கேட்கல, அவர்களோட ஐக்கியம் வச்சான். பாருங்க அடுத்தது. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக அடி இழுத்து கொண்டு போச்சு, இதயத்தை அடி மாத்திச்சு. அடுத்தது, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணார்கள். புஷ்டி போன உடனே கிழவனை இருக்க விடல. சில ஆட்களை பார்த்தீங்களா, புஷ்டி இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், எல்லாம் செய்வான். பின்ன
கடைசியில் அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் கடைசியில் பழைய இடத்துக்கு வருவாய். பழைய கடை, பழைய இரும்பு கடைக்கு. அதே மாதிரி தான் வயது சென்றவுடன் அந்த ஸ்திரீகள் இவன் இருதயத்தை அந்நிய தேவர்களுக்கு சாய பண்ணார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாயின் இருதயத்தை போல தன் தேவனை கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். பாருங்க எப்படி எங்கன்னு வந்தவன். கர்த்தரை அறிந்த ஜனத்தின் சன்னதி, தாவீதின் குமாரன், தாவீதின் பிள்ளை, மெய் தேவனை ஆராதித்த ஜனம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ராஜாக்கள் பின்பற்றினார்கள். சாலமோன் தன் தகப்பன தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோபாவியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளகுக்கும் மேடையை கட்டினான். என்ன வயசாகி போச்சு, அவ்வளோ சொல்லி அவ்வளோ கட்டி தாடா எனக்கு. டிவியில் பார்த்தேன், ஒரு ஆள் இறந்து போனார். 5 பேர் சண்டை போடணும் பாடியை கொண்டு போக, 5 பொம்பளைங்க. எனக்கு சொந்தம் சமீபத்தில் பெரிய கோடீஸ்வரன், 5 பேர் சண்டை. செத்தப்பறம் தெரியுது. ஒருத்தர் நான் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணும், எல்லா ரெக்கார்டு கொண்டு வரணும். என்ன ரெக்கார்டோ? அதே போல தான் இங்கேயும் பாருங்க. அடுத்தது, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்கும் அவன் செய்தான். இப்போ பெண்பிள்ளைகளுக்கு வேண்டியது இப்போ எல்லாம் செய்யுது, அதுக்கு தானே போகிறது. இப்போ சம்மந்தம் பேசியில் பார்த்து பாருங்க, இப்போ அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பயலுங்க பொண்ணுங்க அவனே பிடிச்சானான். அது எங்கிட்டு பிடிச்சாலும் சரி, ரோடில் போனாலும் சரி, அது காட்டு பூனையா நாட்டு பூனையா தெரியாது, பயலுக்கு பிடிச்சான். அடுத்தது குட்டியை பிடிச்சானோ. இது என்னடா முறை, இது எங்கன்னு. அப்போ பிள்ளைகள் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்? உனக்கு பிடிச்சது இல்லை, உனக்கு முகசேப்பு எனக்கு தெரியும். மக்களை மோளை உனக்கு முகசேப்பு எனக்கு தெரியும், உனக்கு புத்தி எனக்கு தெரியும், யாரு கட்டி கொடுக்கணும் என்ன. நீ எங்களையே வீட்டில் கிடக்க வழியே இல்லை. இனி ஒரு பாவப்பட்ட சோப்பில் இங்கே பயில பிடிச்சி கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? எங்களுக்கு தெரியும் உனக்கு எவனை கட்டி கொடுக்கணும் என்ன, உன் கேரக்டர் எங்களுக்கு தெரியும். அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும்னு. அதுதான் நல்ல குடும்பம். படிப்பு என்ன, அறிவு என்ன, ஞானம் என்ன, புத்தி என்ன, நமக்கு தகுதி என்ன, நமக்கு எங்கே போனோம், எது வேணும்னு. அவங்கள கொண்டுட்டு போட்டோ அடிக்கிறது இல்லை, போட்டா சூட்டு. இதுக்கு பெற்றோர்கள் போட்டா சூட்டுக்கே பேக்கு கொண்டு தெரியாது, பின்னால கொடையும் கொண்டு. அம்மா மாறு மாமி மாறு போங்க, ஏதோ அறியணும் தான். நம்ம சபையில் உண்டு மாமியார் மாதிரி கொடை பிடிச்ச போறது, போட்டா சூட்டு போ. அவங்கள போக சொல்லு. உனக்கு கீழ்ப்படி இல்லையா, சொன்ன கேட்காத அவ்வாறு தலைகளை தொங்கும். நீ அமைதியா இரு, நீ போயிட்டு வா, உன்னை போட்டா சூட்டு போட்டு. நீ கூட கொண்டு போவாத. சத்தியத்தை சொல்றேன். இப்போ முந்தின நாள் மரம் அறுப்பு வரவேற்பு எல்லாம் என்கேஜ்மெண்ட் சொல்லி கொஞ்சம் மாறி இருக்கு. கேட்குது, மற்ற கேட்காது. நியாய தீர்ப்புக்கு நியமிச்சது கேட்காது. பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது பிறகு செங்கடலை போய் மூழ்கினான். சிலருக்கு இருதயம் கடினப்பட்டுட்டே இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்காது. சரி, இப்ப சப்ஜெக்ட் வருவோம். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் கோபமானார். 2 தடவை சொப்பனத்தில் பேசியார். டேய், ஏற்கனவே சொன்ன வழி மாறி போற, ஸ்டாப் பண்ணிக்கோ, நிறுத்து. கர்த்தர் பேசுறாரு, வெளிப்படுறாரு, ஆனால் அவன் கேட்கல. பாருங்க அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்தில் பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போ. இவ்வளவு பேசி நீ கேட்க மாட்டேல்ல? எவ்வளோ பிரச்சனை நடுவில் உன்னை ராஜாவாக
தாவீது வச்சான் தெரியுமா? தாவீது எத்தனை பிள்ளை இருந்தாங்க? உன்னை ராஜாவாக்குனதுக்கு நிமித்தம் அப்சலோம் எத்தனை தடவை உன் அப்பனை கொல்ல விரட்டுறான் தெரியுமா? அவன் ராஜாவாகிறதுக்கு அதையெல்லாம் மிஞ்சி காத்து பாதுகாத்து ஒன்ன ராஜாவாக்குனே. அறிவு கெட்ட சாலமோனே, இனி பாரு, உனக்கு கொடுத்த ராஜ்யபாரம் இனி இருக்காது, இனி நீ பெருக மாட்ட, கீழே தான் போற சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். ஏன்னா தாவீது சொன்னார், உன் பிள்ளைய நான் சிங்காசனத்தில் நிலைச்சிருக்க பண்ண வாக்கு பண்ணிட்டாரு. வாக்கு மாறுவதுக்கு கஷ்டம் இருக்கு, அதனால உன் அப்பன்கிட்ட சொன்னேன் நீ நல்லா இருப்பேன்னு. அந்த காரியத்தின் நிமித்தம் உன்னை உட்கார வைக்க. ஆனா உன் குமாரன் காலத்துல இருக்காது. அடுத்த ராஜ்யம் போயிட்டு ஒன்னா அழிஞ்சது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விரோதியை எழுப்பிட்டார். இதெல்லாம் ஏன் தெரியுமா? விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட்டு போனான். பெண்களுக்காக விக்கிரக ஆராதனை கூடங்களை கட்டினான். கர்த்தர் எச்சரித்தும் கேட்கவில்லை, கர்த்தர் பேசியும் கேட்கவில்லை, சபைகளில் கர்த்தருடைய சத்தம் துணித்தும் கேட்கவில்லை, வசனத்தை வாசிக்கும் போது பேசியும் கேட்கவில்லை. இதனால் தண்டிக்கப்படுகிறது ஜனம். நல்ல புரியுது. அதனாலதான் நம்மை பிரித்து எடுத்துட்டாரு. சத்துரு அதிகாரத்திலையும் போராடுவான், அன்பிலையும் போராடுவான். அங்கே நேபுகாத் நேச்சார் அதிகாரத்தில் போராடுகிறான், இங்கே சாலமோனை அன்பில் போராடினார்கள். வயது சென்ற போது அதிகாரப்படுத்தினார்கள். பார்த்தி அப்புறம் நீ எழுப்பி நடக்க முடியாது. அதனால இன்னைக்கு கவனமா நீங்க இருக்கணும். எந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ஆவிக்குரிய சபைகளில் போன நீங்கள், ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள், மூலி ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள், திருவிருந்தல் அட்டன் பண்ற நீங்கள், அபிஷேகம் நீங்கள், எந்த காலத்திலும் கொடுக்கல் வாங்கலிலே இங்கண்டு அங்க கொடுக்கவோ அங்கண்டு இங்க எடுக்கவோ ஜாக்கிரதை. தேவன் அதை பரிவரணமாய் வருகிறார். நமக்கு யாரும் உலகத்தில் எதிரி கிடையாது, எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் சட்டத்திட்டம் தான். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம் உண்டு, ஒரு கம்பெனிக்கு ஒரு சட்டத்திட்டம் உண்டு, சபைக்கு ஒரு சட்டத்திட்டம் ஒழுங்குண்டு. ஒழுங்கு தான். பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, காலேஜுக்கு ஒரு சட்டத்திட்டம் உண்டு. என்ன யூனிஃபார்ம், எத்தனை மணிக்கு இருக்கணும், என்ன ஷூ போடணும், எத்தனை பெர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் வேணும், அப்பதான் எக்ஸ்ட்ரா எழுத விடுவாங்க. சும்மா போயிட்டு மாமியார் விட்டு போன மாதிரிலாம் வர முடியாது. அந்த சட்ட திட்டத்துக்கெல்லாம் ஒழுங்கு கட்டுப்படணும், இல்லைன்னா அவ்வளவுதான். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தம்பி வாசி, 2 கொரிந்தியர் 6:16 வாசி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? போதும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? புதிய ஏற்பாட்டுல பவுல் கேட்கிறாரு. எங்க இருந்து இப்ப எங்க வந்திருக்கீங்க? உன்னோட வாசி கிட்டாதான். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கைப்பிடிச்சு கேளுங்க. ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கேட்டிருக்காரா? புதிய ஏற்பாடுல பவுல் கேட்கிறாரு கொரிந்தி சபையை பார்த்து. சரி, இப்போ 1 யோவான் 5:21 தம்பி வாசி. 1 யோவான் 5:21 வாசிக்க கேட்டு. 1 யோவான் 5:21. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி, பாருங்க எப்படி சொல்லாரு யோவான் சபைக்கு, பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டிகளே, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். புரிந்ததா? இப்ப நேபுகாத்நேச்சர் 3 வாலிபர்களை தீச்சுள்ள போடுறான். ஒரு சேதமும் இல்லை. இக்கட்டு வந்தது, ஆபத்து வந்து நெருக்கம் போல இதுல வருது. ஆனா கர்த்தர் சேதப்படுத்த வெளியே கொண்டு வந்தாரு. ஏன் அவங்களை சேதப்படுத்த முடியல? இக்கட்டில் அவங்க விடுதலை பெறுவதற்கு இருந்த 2 முக்கிய காரியத்தை முறை சுட்டி காட்டுறேன். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். தம்பி வாசி. தானியேல் 3:17வது வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தப்புவிக்க விடுவிக்க வல்லவர் என்ற விசுவாசம் இருக்கணும் நமக்குள்ள. என்ன வரட்டும், சத்துரு சில வேளையில விக்கிரக ஆராதனைக்கு அடிபணிய வைக்க பார்ப்பான், அன்பு காட்டி பார்ப்பான். அதுக்கு நான் போக மாட்டேன். அதனால எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி,
நெருக்கம் வந்தாலும் சரி, எனக்கு நன்மை இல்லாம போனாலும் சரி, வேலை இழந்தாலும் சரி, கல்யாணம் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு பணம் இல்லாம போனாலும் சரி, என்ன நெருக்கடி கொடுத்தாலும் சரி, என்ன கர்த்தர் அதிலிருந்து என்னை தப்புவிப்பார், விடுவிப்பார். விசுவாசம். தேவனுக்கு மேல இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். என்ன வந்தாலும் விடுவிப்பார். என்ன பிரச்சனை, இதுக்கு மட்டும் இல்லை, வெறும் விக்கிராரண சம்பந்தமானது இல்லை. சில நெருக்கடிகள் உங்களுக்கு மனிதர்கள் மூலம் ஏதாவது ஒரு இடத்துல வரும்போது நீங்க இந்த பிரச்சனையில என்னை இயேசு விடுவிப்பார், அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இரண்டாவது, தானியேல் 3:18. தானியேல் 3:18 தம்பி வாசி. 3:18 வாசி. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்கள் ஆராதனை செய்வதில்லை. அப்படி இரண்டாவது, சில வேளையில பிரச்சனையில விடுதலை கிடைக்காம போனாலும் இயேசுவை தவிர வேற எதையும் சேவிக்க மாட்டோம். இயேசு தான் சேவிப்பு. இங்கதான் நம்ம ஆளுகளுக்கு பிரச்சனை உண்டாகும். விடுவிப்பார், விடுதலை வேணும்னு எதிர்பார்ப்போம், விசுவாசம் அவிசுவாசம் நிறைய இருக்கும் உள்ள. சில நேரத்தில் ஒரு நோயில் இருந்தோ, ஒரு பிசாசில் இருந்தோ, ஒரு கடல்ல இருந்தோ சபைக்குள்ள வந்த பிறகு விடுதலை கிடைக்கலன்னா திணறுவோம். ஓஹோ. ஆனா இவங்க சொல்லாங்க விடுவிக்காம போனாலும். அடுத்த ஒரு பாயிண்ட் போட்டு விட்டாச்சு. பஸ்ஸுக்கு காத்து நிற்போம், பஸ் வந்தா யாரும், வராம போனா அடுத்த பஸ்ஸில் வருவோம். பஸ் வரலன்னா நீங்க கரணத்துக்கு நடத்துங்க, நான் அடுத்த பஸ்ஸில் வருவேன் நாளை போ. உடனே டென்ஷன் ஆகி வேர்த்து காலு கெட்ட வார்த்தை பேசி எங்க கொண்டு போனானோ ரூபாய் பஸ்ஸை. விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும், கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய உறுதி. விடுவிப்பாருங்கிற ஃபெய்த் வேணும். அவங்கள விடுவிச்சாரு. சப்போஸ் விடுதலை கிடைக்கல, உடனே வேற எங்க ரூட்டு மாறி போறதா? கோயில் சர்ச்சுக்கு போன விடுதலை பெறலாம், 7 நாள் போன விடுதலை கிடைக்கல. என்ன விடுதலையாம்? சத்தியத்தை எல்லாம் கேட்டாயா? கேட்ட என்னதான் பேசினாரு, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விடுதலை கிடைக்க? வயிற்று வலியா போனேன், வயிற்று வலி விடுதலை கிடைக்கல. அப்ப என்ன செய்ய போறேன்? இனி கோயில் வர மாட்டேன், இனி வரமாட்டேன், 7 நாள் வந்து விட்டேன், விடுதலை கிடைக்கவில்லை அல்லவா? யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவனை தூசிக்க சொல்றார் கஷ்டம் வந்தவன. புருஷன்ட்ட என்னடி பேசிய பைத்தியக்காரி, எவ்வளோ நன்மை பெற்ற நம்ம அவர்கிட்ட, எத்தனை தடவை காய்ச்சல் சொகாச்சுது, எத்தனை தடவை வயிற்று பிரச்சனை போச்சுது, எவ்வளோ சொத்து வாங்கணும், எவ்வளோ இடம் வாங்கணும், இப்போ கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் வந்திருக்கு, நஷ்டத்தை மாற்ற மாட்டாரா? உடனே தேவனை தூசிக்கிறதா? உடனே சபைக்கு போகாமல் இருக்கிறதா? உடனே சர்ச்சை நிறுத்தியதா? பைத்தியக்காரி. நான் நினைக்கிறேன் அன்னும் ஒரு நாள் தான் யோபு மனைவி பைத்தியக்காரன் விழிச்சிருப்பார், கூப்பிட்டுருப்பார். ஆண்டவரை விடவே இல்லையே யோபு. பாருங்க, அடுத்து சொல்றாரு யோபு 13:15. யோபு 13:15, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சில வேளையில் ஆண்டவர் என்ன கொண்டாலும் சரி, கொண்டு போட்டாலும் அவரை விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் கொன்னா கூட எனக்கு அவர் தான், வாழ வச்சாலும் அவர் தான், கொன்னாலும் அந்த விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. வாழ வச்சா சந்தோஷம், கொன்னா கேளுங்க. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசுவை விடுவீங்களான்னு கேட்டுப்பாரு கைப்பிடிச்சு. கல்யாணம் ஆனவங்களை கை வைத்துங்க. வாக்கு கொடுத்தீர்களோ? வாழ்விலும் தாழ்விலும், ஓஹோ, இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும் வாழ்ந்தால் தாழ்ந்தவன ஒன்னால நம்மள குடும்பம் போச்சு, எனக்கு எல்லா உருப்படியும் கொண்டு போயிட்டு தாழ்வம் தான் நிற்க எல்லாம் போச்சு. அவனை போல இடம் இல்லை, அவனை போல வீடு இல்லை, அவனை போல கார் இல்லை. என் குடும்பக்காரனுக்கு எல்லாம் வீடும் காரம் இருந்தவன வரல, உறங்கியான் குடிச்சு கும்மாளம் போட்டு பாட்டில உடைச்சி பைக்கை ஸ்பீடா ஓட்டி கெட்டாத்த பேசி அடுத்தவனை தாலி அறுத்து அடிச்சு நொறுக்கி, அவனுக்கு எல்லாம் வீடு இருக்கான், கார் இருக்கான். எங்க ஆளுவனுக்கு எல்லாம் வீடும் காரம். அவனுக்கு ரட்சிப்பு இருக்கா? அதை சொல்ல வேண்டியது. என் குடும்பக்காரன் எப்படிப்பட்டவன்னு அதை சொல்ல மாட்டாங்க. வீடும் காரம் இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லை.
இந்த குடும்பத்தில் கொண்டு என்ன போட்டுட்டுமே, என்ன ஆத்துல வெட்டி போடப்பாதா, கடல்ல வெட்டி போடப்பாதா? வாழ்விலும் தாழ்விலும் பாருங்க. கல்யாணத்துக்கு நேட்ட நடத்துவோம், இன்னும் 10-20 வருஷம் கல்யாணம். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும். வார்த்தை இல்லைங்க, வாழ்ந்து காட்டணுங்க. வாழ்ந்து காட்டணும். ஒன்று இன்னைக்கு எல்லாம் கட்டி இது பண்ண, இறக்க கட்டி பிறந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தான் அத்திரியும் போனோம். ஆமா, வெள்ளைக்காரன் நாட்டு போனதான் நிறைய கிட்டம். இந்தியாவில் ஒன்றும் இல்லை. தேவ சித்தத்தின்படி செய்வோமே. அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருக்கும். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாம். எனக்கு அத்திமரம் இருக்காது, துளுக்கவே இல்லை. திராட்சை செடிகளில் பழம், திராட்சை செடி தோட்டம் ஒன்றுத்திலையும் பழமே இல்லை. ஒலிவ மரத்தில் பழம், ஒலிவ மரம் இருக்கு, அதுலையும் ஒன்றும் இல்லை. வயல்களில் தானியம், வயலும் நட்ட ஒரு தானியம் எல்லாத்தையும் போச்சு. எல்லாம் மழை பெஞ்சு கீழே வந்து நெல்லெல்லாம் முளைச்சுது, புறா கொண்டு போச்சுது, அறுத்தப்புறம் வைக்கோல் கூட இல்லை. போ கிடையில் ஆட்டுகள், ஆட்டு மந்தில் முதட்டு வேணாம், ஆடு வச்சிருந்தேன், ஒரு முதல்ல ஆகலை. போ தொழுவத்தில் மாடு, எல்லா மாடும் செத்து போச்சு. அடுத்த வசனம் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் என் ரட்சிப்பின் தேவனுக்குள். நீங்க என்ன கோயில் வரியலா, சர்ச்சை வரியலா? வயலில் ஒன்றும் இல்லை, நாடு மாடெல்லாம் செத்தங்கி. செத்த ஆடு மாடு வராது. யோபுக்கு போன ஆடு மாடெல்லாம் திருப்பி வரல. பிள்ளைகளே கொடுத்தாரு, 10 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வேற பிள்ளை பெற்றெடுத்தாங்க. அதே போல உள்ள பிள்ளைகள். ஆடு மாடெல்லாம் ரெட்டிப்பா வந்துச்சு. 500க்கு 1000 எல்லாம் டபுளாக கொடுத்தாரு. நம்ம ஒன்று செத்தா போதும். ஆடு குட்டி போட்டது, குட்டியெல்லாம் செத்துது, கோயில் வர மாட்டேங்க. குட்டி பழச்சது, தள்ள போச்சுது, இனி வர மாட்டேன். சபைக்கு வந்தேன், குழந்தை கிடச்சிது, 5 மாசத்துல போச்சுது, இனி வரமாட்டேன், வரமாட்டேன். உறுதி. அதாங்க சொல்லாங்க அந்த 3 வாலிபர்களும். விடுவிப்பார், விடுவிக்காம போனாலும் போடா, எங்க தேவன் தான் எங்களுக்கு தெரியும். விடுவிக்கணும், அப்புறம் வேற ஒன்று செய்வார், எங்களுக்கு தெரியும். இப்போ நஷ்டம் வந்தாலும் அடுத்த லாபத்தை உண்டாக்குவார் எங்க தெய்வம். அதான் தெய்வம். கஷ்டங்கள் பாடுகள் வரும். 26 வருஷம் ஊழியத்தில் பார்க்குறேன், நஷ்டம் நிறைய வருங்க. அப்புறம் தான் எனக்கு ஊழியத்திலே அடுத்த கட்டம் வளரும். சில இடத்துல பயங்கர நஷ்டப்படுவோம். நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ₹1 3 செலவு வச்சுட்டு செலவழிக்கிறது ஆகும். எத்தனை இடங்கள் சேர்ந்த கட்டுமான இடிச்சு தான் கட்ட வேண்டி இருக்கும். ஆனால் பயப்பட மாட்டேன், கத்தருக்குள்ள தானே, வேணும் பண கொழுப்பு இல்லை. எனக்கு தெரியும் இது இடிச்சு நஷ்டமா, அப்புறம் ஒரு பெரிய கட்டுமானம் கிளம்பு. சத்துரு அதெல்லாம் செய்து பார்ப்பான், நஷ்டப்படுத்தி பார்ப்பான், கஷ்டப்படுத்தி பார்ப்பான். உடனே முறுமுறுக்கல், அடுத்தோடு உயர்வு தான். எப்போது ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலிபிடத்திலே கொண்டு பலி செலுத்திக்கு நஷ்டப்பட அளவு கொண்டு வைத்தானோ, வேதனையோடு கொண்டு அறிவாளை அவனே தன் பிள்ளையை வெட்டுவதற்கு உயர்த்தினானோ, அப்பொழுதே அங்க அடுத்த ஆசிரம் வந்தாச்சு. நிறுத்து, அடுத்த வாக்கு பண்றாரு, அடுத்த வாக்குத்தத்தம் புதுசா கொடுக்கிறார். நஷ்டங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேன்மையை கொண்டு வரும். இதுதான் லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, நிற்பேன். இந்த உறுதி இருக்கணும். என்ன வரட்டும், என்ன போராட்டம், யார் என்ன நிறுத்தட்டும். ஏய், நீ இதை வணங்கல, உன்னை வேலையை நிறுத்துவேன். நீ காலையில் வந்து தூத்து பெருக்கி இதை இப்படி பண்ணல, போ வேலை போயா, உன் வேலை இருக்கணுமா வேண்டாமா? நான் இப்படி தான் இருப்பேன், நான் வேற ஒன்றும் உங்களை குறை சொல்லலை, என்னுடைய இது அதில் என்ன இருக்குதா? ஆண்டவர் இனி ஒரு வழியை திறப்பார், கேட்ட திறந்து விடுவார். தேவன் யாரு? ஆண்டவர் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாசலை யார் அடைக்க முடியும்? அவர் திறந்த வாசலை யார் பூட்ட முடியும்? பூட்டவே முடியாது. பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 8வது அதிகாரம் 35 39 வசனங்கள். ரோமர் 8:35 முதல் 39 வசனங்கள். உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், பார்த்தீங்களா, அடிக்கப்படுகிற ஆற்றை போல உள்ள சூழ்நிலைகளுக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பயங்கரமான வசனங்கள் இதெல்லாம். உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயங்கொள்ளாய் இருக்கிறோமே. என்ன வந்தாலும் ஜெயம் உண்டு. மரணமானாலும் ஜீவனானாலும்
தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், அதிகாரம் பூமியில் அதிகாரம் இருக்கு, வல்லமைகளானாலும், பிசாசட்டிய வல்லமை இருக்கு, நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது நிச்சயித்து இருக்கிறோம். என்ன வந்தாலும் ஏசப்படி அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. என்ன வந்தாலும், இதான் உறுதி, இதான் உறுதி. கிறிஸ்தவத்துல உறுதி இதுதான். என்ன வந்தாலும் நிற்பேன், என்ன வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், நான் இயேசுவுக்காக, வசனத்துக்காக நான் நிற்பேன். ஆண்டோடைய ஆலயத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக அர்ப்பணிப்பை விட்டு மாறாம நிற்பேன். இப்ப என்ன நடக்குது பாருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். இப்ப அதாவது எங்களை ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், அந்த விசுவாசம் இருந்துச்சு. விடுவிக்க போனாலும் போக மாட்டேன் ஆண்டவர் விட்டு, அந்த உறுதி இருந்துச்சு. இதனால தானியேல் 3, 24, 25 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டலாய் அக்கினியிலே போடுவித்து என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இது 4 பேர் விடுதலை அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? அதாவது தீச்சுளையில் போன்ற பிரச்சனைக்குள் அவர்கள் இருந்த பொழுதும் ஒரு சேதமும் காணவில்லை. யார் அவர்களை அழிக்க நினைத்தார்களோ அவர்களை சொல்லுகிறார்கள், நேபுகாத்நேச்சாரை சொல்லுகிறான், அவர்களுக்கு தீச்சுளையில் போட்ட பிறகு ஒரு சேதமும் இல்லை. கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. சேதமே வராது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இந்த அந்நிய கிரியைகளுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று நிற்கும் பொழுது எத்தனை உபத்திரமும் பாடுகளும் நெருக்கமும் பிசாசு மூலமோ மனிதர் மூலம் வந்தாலும் சேதப்பட மாட்டோம். உபத்திரம் வரும், சேதம் வராது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 2வது தானியேல் 3:26. தானியேல் 3:26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ஏரிகிற அக்கினிச்சூளையின் வாசல் இன்றைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுந்து வெளியே வந்தால் எப்படி கூப்பிடுறாங்க? உன்னதமான தேவனுடைய தாசராகிய வாலிபர்களே. 2வது, எத்தனை அக்கினி சூளைக்குள் போனாலும், பாடுகளுக்குள் போனாலும், நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிற அந்த எவ்வளவு பெரிய அதிகாரத்திற்கு ஒரு நாள் சொல்வார்கள், நீங்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் என்று உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லுகிற காலத்துக்குள் கர்த்தர் வைப்பார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. 3வது தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூசண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவன் இல்லை என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க, காப்பாற்றத்தக்க, பிரச்சனை நடுவிலே, தீச்சுளை நடுவிலிருந்து சேதம் வராமல் காப்பாற்றத்தக்க தேவன் இந்த பூமியிலே வேறு ஒருவரே இல்லை என்றான். முதல்ல சொல்றான் ஒரு சேதமும் இல்லை. 2வது சொல்றான் உன்னதமான தேவனுடைய தாசர்களை என்று சொல்லுகிறான். 3வது சொல்றான், இப்படி இவ்வளவு போராட்டத்தை நாங்கள் கொடுத்த போதும், இவ்வளவு நெருக்கத்தை கொடுத்த போதும், நீ வளரக்கூடாது, நீ எழும்பக்கூடாது, அழிய வேண்டும் நாங்கள் எதிர்த்த பிறகும் உன்னை அழிக்க முடியவில்லை. காரணம், உங்களை ரட்சிக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார். அவரை போல இந்த பூமியிலே வேறு தேவன் இல்லை என்று அவனே சொல்லுகிறான். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல வேறு தேவன் உண்டாங்க? அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யாருன்னு இருக்கு? யாத்திரம் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் மோசே, மிரியாம் எல்லாம் கர்த்தரை துதித்து இஸ்ரவேல் மக்கள் பாடும்போது பாடுறாங்க, அற்புதங்களை செய்கிறதுல உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு நிகரானவர்கள் யாருங்க? யார் இருக்கிறது இந்த பூமியில? யார் இருக்கிறது? எவ்வளவு பெரிய தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர், நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர், நம்மை விடுவித்து ஆசீர்வதிப்பதற்கு போதுமான தேவன் அவர்.
ஆனால் நம்ம நிற்க மாட்டோம். மனுஷனுக்கு அடிபணிவோம். மனுஷனுக்காகத்தான் அடிபணிகிறது. ஒரு சகோதரனுக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பார்த்தாங்க. அவங்களுடைய தாய் மாமன் மனைவியுடைய அந்த அம்மாவுடைய தம்பிகிட்ட சொல்லி போய் பார்க்க சொன்னாங்க. அவன் போய் சும்மா பார்த்துட்டு சொன்னான், பையன் பொண்ணோட ஒரு 2 இன்ச்சு கம்மின்னு. நல்ல வசதியும் வாய்ப்பு, நல்ல ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய சபையிலுக்கெல்லாம் நடக்கும். அவன் பாரம்பரியத்தில் உள்ளவன் போய் தட்டி விட்டான். பார்த்தீங்களா? தட்டி விட்டுட்டு போனான். யாருக்காக? ஒரு தம்பிக்காக. வாழ்க்கை போச்சு. எல்லாம் தட்டி தூரத்துக்கு போடுவாங்க. யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம தேவன் யாரு? சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறவர் அல்லவா? கட்டையோ குட்டையோ நெட்டையோ மனசு இல்லை. கட்டையும் குட்டையும் நெட்டையும் இல்லாமல் இருக்கணும். எல்லாம் உலகத்தில் அவனுக்காக இவனுக்காக, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா. ஒரு குடும்பம் ஒரு நாள் ஒரு சண்டே அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும், ஒரு விஷயம், ஒரு காரியம். அப்போ நான் சொன்னேன், இல்லை இனி ஒரு நாள் வைப்போம். இல்லை எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் அன்னைக்கு தான் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட. நான் சொன்னேன், இல்லை முடியாது. அவசரமான ஒரு காரியம்னா பரவாயில்ல, ஒரு மரணம் வந்து போச்சு வேற. இல்லை அவசரமாக ஒரு வெளிநாட்டுக்கு புறப்படுறீங்க, ஒரு நாள் தான் முடியும், அது வேற. தவிர்க்க முடியாத சம்பவங்கள் வரும், அது வேற. எவ்வளோ நாள் இருந்துச்சு, எவ்வளோ காரியம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வசதி. அப்படின்னா ஆண்டவர் யார் உனக்கு? நான் சொன்னேன், முடியவே முடியாது, வேற வச்சும் பண்ணிட்டு போ. இதுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன். நான் சத்தியத்தை நிற்பேன் தூணாக. செய்தாங்க. இன்னொருலும் பாடுதான். நான் கண்டுக்கல, நான் சாபம் ஒன்றும் போடலை. தேவன் பார்க்குறாருல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஞாயிற்றுக்கிழமை தான் வருமா? யாருக்காக வாழ்றோம்? எல்லார்ட்டையும் கான்ஃபரன்ஸ் பண்ண முடியுமா? தேவன் யார்? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. சில இடத்துல தேவனுக்காக தான் நிற்கணும். வந்தாவா போனா போ, இப்படிதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வைக்க முடியாது என்கேஜ்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை கவனம் வைக்க முடியாது. நாங்கள் சண்டேனா எங்களுக்கு சர்ச்சில் இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், தேவனை மகிமைப்படுத்துகிற நாள். நாங்கள் அப்போ வரமாட்டோம். நீ வரலன்னா என்னப்பா பண்ண முடியும்? நாங்கள் 2 குடும்பம் போக தான் செய்யும். தேவன் நம்மளை உயர்த்த ஒரு நாள் வருவனும் தேடி. அதெல்லாம் உறுதி வேணுங்க. ஜீவனுள்ள தேவனை பற்றி நம்பிக்கை வேணுங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கு உறுதி இருக்கணும். இப்போ ராஜாவே சொல்றான், பிரச்சனை கொடுத்தவனே, அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் பெரிய தேவன், அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்த 4வது ஒரு காரியத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபுலோன் தேசத்திலே உயர்த்தினான். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்கள், இவ்வளவு பாடுகளுக்கு பிறகு உயர்வு. அதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். பலுகி பெருகிட்டாங்க, இஸ்ரவேல் மக்களை உபத்திரப்படுத்துறாங்க, வளர்த்தி பெருக பண்ணார், உயர்த்தினார். யோசேப்பை தவறுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை, தவறுக்கு ஒத்து போகவில்லை என்று நெருக்கி ஜெயில போட்டார்கள். எகிப்திலே அவன் மூப்பர்களுக்கு ஞானத்தை கொண்டு வருகிற ட்ரைனிங் கொடுக்கிற ஆளாக மாறிவிட்டான். அத்தனை ஆஸ்திக்கும் சொந்தக்காரனாய் அதிபதியாய் மாறினான். இன்னைக்கு பாருங்கள், உபத்திரப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, தீக்குள்ள தூக்கி போட்டாங்க. அதே தேசத்திலே கர்த்தர் உயர்த்துகிறார். தேவனுக்காக நிற்கிறவர்கள், வைராக்கியமாய் இருக்கிறவர்களை எந்த இடத்திலும் தேவன் உயர்த்ததான் செய்வார், விடுதலை கொடுத்து. புரிந்து கொள்ளுங்க. அதனால தேவனுக்காக வைராக்கியமாய் நில்லுங்க. மனுஷனுக்காக தெய்வத்தை விட்டு கொடுக்காதீங்க. ராஜா சொல்லுகிறான், இந்த விக்கிரகத்தை வணங்கவில்லை என்றால் தீச்சுளைகள் போடும். போயா, எங்க தேவன் விடுவிப்பார், விடுவிக்க போனாலும் நாங்க அவர்தான் சேவிப்போம். நின்றார்கள். முடிவென்ன? அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கானான் தேசத்துக்கு போகும்போது கான்ஃபர்மேஸ் பண்ணாத, இங்கண்டு உன் பொண்ணை அங்க கொடுக்காத, அங்கண்டு பொண்ணை இங்க எடுக்காத, உறுதியாய் நில்லு. நீ திரளான ஜனம் என்று உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு சிறு கூட்டம் தான். உன்னை நான் என் பிள்ளையாய், உன்னை நான் நேசித்து நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் இதில் உறுதியாக போறீங்க? இருமனமா, குழப்பமா, ஏதோ சபைக்கு வரணும், போனோம், ஏதோ பெரிய ஆள் ஆகணும், பணக்காராகணும், இதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு சத்தியத்துக்குள்ள வாங்க. சில வேளையில் ஒரு நாள் மற்றவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போய், இப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ள போய் இந்த மன்னிப்பு கேளுங்க. இயேசுவே தெரியாம போயிட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கேளுங்க. எங்களை பெருக பண்ணுங்க, குறுக பண்ணாதீங்கன்னு கேளுங்க. இனி நாங்கள் உறுதியாயிருப்போம் ஆண்டவரே, இனி நாங்கள் தெளிவாயிருப்போம். நாங்கள் யாருக்கு எதிரி அல்ல, எங்களை பிரித்தெடுத்தீர், சத்தியம் இது எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டவைகளை நாங்கள் கை கொள்ளுகிறோம். எங்களுக்கு சத்திய புஸ்தகம் இருக்கிறது, வேத புஸ்தகம் இருக்கிறது, இதை நாங்கள் கை கொள்ளுவோம். வாழ்ந்து பாருங்கள்.
எழும்பி நிற்போமா? ஆண்டவர் உங்களோடு பேசினார், கர்த்தர் உங்களோடு பேசினார். விக்கிரக ஆராதனைக்கு அதிகார பலம் மிரட்டுறனால போனீங்களா? அல்லது அன்பு யாராவது காட்டி உங்களை இழுத்துட்டு போனாங்களா? அல்ல நீங்க சத்தியத்தை அறியாம இதுல எல்லாம் என்ன இருக்குது, எல்லாம் ஒண்ணுதான்னு போயிட்டீங்களோ? இன்னைக்கு சாபத்தின் பிடியில நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ? அல்லது நீங்கள் உறுதியா நின்றதுனால பாடுகள் அனுபவிக்கிறீங்களா? உங்களுக்கு வேலை போச்சுதா? வியாபாரத்தை தரலையா? சில உடன்படிக்கை பண்ணாம போயிட்டாங்களா? ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்களா? உங்களை உபத்திரவப்படுத்துறாங்களா? துன்பப்படுத்துறாங்களா? பொய் வழக்கு போட்டாங்களா? பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்தாங்களா? இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி நிந்திக்கிறாங்களா? கர்த்தர் உங்களை விடுவிச்சு உயர்த்த போகிறார். தேவன் விடுவித்து உயர்த்துவார். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தையில ஒண்ணு இல்லாம போனாலும், மாட்டு மந்தையில ஒண்ணு இல்லாம போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகத்தான் நான் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை விட மாட்டேன். ஏசப்பா எனக்கு வாழ்வு கொடுத்தாலும் சரி, தாழ்வு கொடுத்தாலும் சரி, நான் உறுதியா இருப்பேன். நான் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன், சர்ச்சை விட்டு போக மாட்டேன், தேவனை விட்டு பின்வாங்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட நான், ஞானஸ்தானம் எடுத்த நான், அபிஷேகம் பெற்ற நான், தேவனை ஆராதிக்கிற நான், என் குடும்பம் கர்த்தரை சார்ந்துதான் நிற்போம். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஒரு பாடல் 2 அடிகளை பாடும் பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்க. யாரெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு ஏதோ ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவர் அறிந்த பிறகு போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. மற்றபடி யாராவது நெருக்கத்துக்குள்ள இருக்கிறீங்களா? இந்த மாதிரி காரியத்து போன்னு உங்களை நெருக்கிட்டு இருந்தாலும் விடுதலை கேளுங்க. ஏசப்பா உங்களை விடுவித்து உங்களை உயர்த்த போகிறாள். பாபிலோன் தேசத்திலே 3 வாலிபர்கள் நெருக்கப்பட்ட வாலிபர்களை உயர்த்துவதை போல உங்களை, உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினர் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினர் போவதில்லை. அப்பனின் மார்பில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு புது வழி எத்தனை வழி அடைக்கலாம், யாரும் அடுத்த வழி திறக்கும். ஒரு வழி அடையும் போது எலியாவுக்கு ஏரி தாத்தங்கள வழி அடைஞ்சது ஒண்ணே இல்ல, தண்ணி இல்ல. சாரிபாத் ஊர்ல வழி திறந்தது. ஆமென். கர்த்தருக்காய் நிக்கிற நிமித்தம் ஒரு வழி அடைஞ்ச 7 வழி திறப்பாரு. கைதட்டி விசுவாசத்தோடு பாடுங்க. ஓ மகிமை. உறுதியா நிற்பேன், ஒப்பு கொடுங்க. இயேசுதான் எனக்கு ஆண்டவர். இயேசுக்காக வைராக்கியமா நான் நிற்பேன். ஓ நன்றி. அவர் உங்களை விடுவித்து உயர்த்துவார். சிஸ்டர், பிரதர். ஆமென், ஆமென். பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டார். எங்க தீச்சுழல போட்டாங்களோ, எங்க நெருக்குனாங்களோ, எங்க உபத்திரப்பட்ட அங்கே உயர்வு. நீங்க இப்ப எந்த இடத்துல நெருக்கப்பட்டிருக்கு அங்க உயர்த்துவார். அந்த ஊர்ல, அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். எல்லாம் சந்தோஷமா பாடுங்க. ஆன்லைன்ல இருக்க, டிவில இருக்க எல்லாரும் கர்த்தரை தேடி நிமித்தம் நிந்திக்கப்படுறீங்களா? ஆவிக்குரிய பிள்ளைகளா மாறினால குடும்பத்தால வெறுக்கப்பட்டிருக்கீங்களா? அண்ணன் தம்பி உங்களை வெறுத்தாங்களா? அவர்களுக்கு பின்னால போகலன்னு உங்களை தூக்கி தூர போட்டாங்களா? கர்த்தர் உங்களை தூக்கி தூர போட மாட்டார். உங்களை உயர்த்ததான் போறார். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், ஊழியம் செய்கிறவருக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். கர்த்தருக்காய் நிற்கிற உங்களுக்கும், கர்த்தரை குறித்து வைராக்கியம் இல்லாத மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போறார். சிஸ்டர், பிரதர், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஓ நன்றி. பாடுவேன்
ரக்கா துரா ஷபா ரபா. இயேசு எனக்கு செய்ததை கர்த்தர் விடுதலை தருகிற நேரம் இது. ஆயுள் முழுவதும் என் ஆமென். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்கு உடன்படாதனால, குறி கேட்க போவதனால, மந்திரவாதியை தேடி போவதனால, ஆமென், சில காரியத்தை உங்க குடும்பத்தில் யாரோ சொல்லி செய்யாதனால உங்களை நெருக்கினாங்க. அந்த கட்ட கர்த்தர் உடைக்கிறார். அதனால பாடு வந்திருந்தா அது வெளியே போகுது. அல்லது சில நேரத்தில் ஆண்டவருக்கு பின்மாறி நீங்கள் அன்றைக்கு, அதாவது சாலோமோன் அந்நிய ஸ்திரீகளை நேசித்து அந்நிய கிரியைகளுக்கு இடம் கொடுத்ததை போல போய் இந்த மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா விடுவித்து ஆமென் உயர்த்த போகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை தீச்சுளைந்து வெளியே கொண்டு வந்து அந்த பாப தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். உங்களை தீச்சுளையிலிருந்து இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். உங்கள் குடும்பத்தை உயர்த்த போகிறார். தூரா ஷகா ரபி. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை. இக்கட்டிலிருந்து தீச்சுளை போன்ற பிரச்சனை விடுதலையாக்கி உங்களை உயர்த்த போகிறார். உயர்த்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் பல மடங்கு உங்கள் குடும்பம் உயருகிறது, உயருகிறது. ஆயுள் முழுவதும் ஆமென், ஆமென், ஆமென். ஆத்தும ஆதாயம் நன்றி, நன்றி, செய்தேன். நன்றி, நன்றி. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் பொல்லாத பிசாசு விலகுவதை நான் ஆவியில உணர்கிறேன். சில குடும்பத்தை பொல்லாத பிசாசு அடிமைப்படுத்தலாம். நீ என்ன சேவி, என்ன ஆராதி, எங்க போற? அந்த ஆவிகள் விலகுது. பொல்லாத பிசாசு பாதாளத்துல போ. பொல்லாத ஆவியை பாதாளத்துல போ. ஜனங்களை கட்டுப்படுத்தாத, கண்ட்ரோல் பண்ணாத, பயமுறுத்தாத, பயமுறுத்தாத. விலகு, விலகு இயேசுவின் நாமத்தில், விலகு இயேசு நாமத்தில். இது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தர் பிரித்தெடுத்த ஜனம். இவர்களை தொடாத, இவங்க குடும்பத்தை தொடாத, இவங்க பிள்ளைகளை தொடாத, இவங்களை மிரட்டாத. போ, இயேசுவின் நாமத்தில் உனக்கு இனி அவகாசம் இல்லை. விலகு இப்பொழுது, விலகு இயேசுவின் நாமத்தில், விலகு. ஆத்தும ஆதாயம் செய்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நாங்க இங்கிருந்து அங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டோம், அங்கிருந்து இங்க எடுக்க மாட்டோம். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க தேவனை சார்ந்து நிற்போம். ரட்சிக்கப்பட்ட நாங்கள், கர்த்தரை அறிந்திருக்கிற நாங்கள், பாவத்தில் மனம் திரும்பின நாங்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த நாங்கள், சத்தியத்தின்படி நடக்கிற நாங்கள் அந்நிய கிரியைகளோடு போய் உடன்படிக்கை பண்ண போவதில்லை. பணத்தை கண்டோ, பொருளை கண்டோ, அழகை கண்டோ, பதவியை கண்டோ, எதை கண்டு நாங்க போக மாட்டோம். உறுதியாய் கர்த்தருக்காய் நிற்போம். தீர்மானம் எடுங்க. உங்களுக்குள் மலடு இருப்பதில்லை, உங்களுக்குள் மலடு இருப்பதில்லை. எகிப்தினுக்கு வருகிற எந்த வியாதியும் உங்களுக்கு வருவதில்லை. நீங்கள் சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாய் இருப்பீர்கள். எல்லா ஜாதிகளுக்கான உயர்ந்திருப்பீர்கள். உங்களை பகைக்கிறவர்கள் மேல எகிப்தினுக்கு வரப்பண்ற வியாதியை வரப்பண்ணுவார். உங்களுக்கு எகிப்தியன் வியாதி இல்லை. எந்த குடும்பத்திலே மலடு இருக்கிறதோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, ஆடு மாடுகள் மலடா இருக்கிறதோ, கர்த்தர் கற்பங்களை திறக்கிறார், திறக்கிறார். சாப கட்டு உடைந்து தெரிக்கிறது இயேசுவின் நாமத்தில். உங்களை சகல ஜனங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக்குகிறார். நன்றி அப்பா. ஆலயத்தில், இணையதளத்திலும், டிவியில இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பும். இன்றைக்கு விதைக்கப்பட்ட வசனங்கள் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பொல்லாத பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை விட்டு வசனத்தை எடுத்து போடக்கூடாது. நீர் கிரியை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.